என்ன கடவுள் நீ வந்திருக்கிற? தேவடாமாவன் கடவுள். தேவடாமாவன் கடவுளுக்கு இங்க என்ன வேலை? ஐயோ உங்களுக்கு குறை இருக்குது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க குறை? முருகா. தாத்தா சும்மா சொல்லல. எங்க மூணு பேருக்கும் சும்மா சொல்லாதீங்க. வேணா சூத்த நக்கிட்டு சொல்றீங்களா? நான் நக்கிக்க சூத்த. நான் நக்கணும். சொல்லுங்க. எங்க மூணு பேருக்கும் ஒரு ஒரு குறை. பெரிய குறை. சாம பெரிய குறை. கேக்குறியா? நான் முருகர் இருப்பேன். போடி அம்மா கிலோ வாயை அடக்கிட்டு இருந்தா ஐப்பா இந்த இடத்துக்கு நான் என்னடா வரேன் கேட்டுப்பேன். ஸ்டாண்டில் நிக்க மாட்டேங்குங்க. அது என்ன நாலு வை இங்க பாரு. ஐயோ போச்சு அக்கா போச்சு உடைச்சு விட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் உடையாது. அப்படியே உடைச்சா கூட நான் மாட்டி தந்துட்டு போறேன். உனக்கு எவ்வளவு உனக்கு என்ன சொல்றது? அம்மா பேரு அடக்க உடக்க கண்ணே கட்டுப்பட்டோட உட்கார்ந்திருக்காங்களா இல்லையா? முருகன் நீ எந்த நேரம் பார்த்தாலும் அவுத்து காமிச்சிட்டு இருக்க. மாலைய போட்டுக்கிற நான் உன் தம்பி அப்படியே போய் வா வான்னு கூட்டிட்டு போறாங்கண்டா. ஏன் ராயர் வீட்டுக்கு போறியா? ஏன்னு உன் ஹைட்டுக்கும் என் ஹைட்டுக்கும் எட்டே எட்டாது. சாமி பக்கத்துல வந்து சிரிக்காதரா. சுத்து வாயிடம் எரியுது எனக்கு. சொல்லு நீ வந்துக்கிறது யாரு? நான் வந்துக்கிறது கடவுள். கடவுள் சாமி. சாமி. எஸ் மை காட். சாமி. செத்த நேரம் காமி. ஆத்தா. வாத்தா. யாரு அம்மா குட்டக்கா மத்த யாரா லேடிஸ் போட்டு இன்னும் அசிமா பேசலாமா சாமி? என்ன அசிமா பேச? 2 மணி நேரம் நீயே போட்டுட்டு இருந்த ஒரு சான்ஸ் கேட்ட கொடுத்தியா? இப்ப லேடிஸ் வேஷம் போட்டு கனெக்ட் பண்ணலாம்னு பாக்குறேன். நீ என்னடா தடுக்குற? ஏய் எவட மோன என் கண்ணு முன்னாடியே படக்கூடாது. எடை போ. அசிமா பேசாங்க. மொத்த கிழிச்சிரும் எடை போ. நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல போயிட்டு இருக்கறேன். ஆத்தா என் குறைய கேள. என்ன குறை உங்களுக்கு? எனக்கு பெரிய குறை. என்ன சர்ச் பண்றேன் குரோம்ல தமிழ் சர்ச் வீடியோ நீங்கள் காண்பது. தேவடியா மாட்ட நான் தெரிஞ்சிட்டேன். முட்டை உடைஞ்சிருச்சுடி அம்மா. 2 நாளா அழுவ வச்சிருந்த முட்டை இப்போ ஒரு முட்டை உடைஞ்சிருச்சு. உடைஞ்சிருச்சா? அதான் நீங்க சீக்கிரம் சொல்லுங்க. எனக்கு மூத்திரம் மூட்டிக்கிட்டு நிக்குது. ஆத்தா நான் பொளந்து என்ன ஆயிடுச்சு? சிரிக்காதீ தேவடியா சிரிக்காதீயா. அப்படியே அம்மா கருவாடு புட்டாவா தாடிக்கிட்டாவா? ஐயோ இது பாவாடியாது. பாவாடியா? அது எதுக்கு சூத்து நான் கம்மி போ. 150 ரூபாய் பாவாடை. காலைல வெட்டி 7 மேல கல்ல இப்படி வச்சு கொடுப்போம். போ போ. அம்மா பேரு சூத்து எதுக்கு ஒரு பாவாடை? அவன் நடக்கிறா போடுறான். அவன் ஒரு அவன் ஒரு பாவாடை. இந்த பாவாடை கிஞ்சிது அவளுக்கு நஷ்டம் இல்லை. ஏமானம் தான் போகுது. அம்மன்ராஜ் அண்ணா நீ பார்க்குற பார்வையே சரியில்லை. நீ நானும் அண்ணன். இந்த பாவாடை கட்டின அந்த பாவாடைக்கார பொண்ணுக்கு உங்க அம்மா விட்டுறியா? அவளே தங்கச்சி தான் தேவடா பையா. அவளே தங்கச்சி தான். உன் தங்கச்சி சரி சரி சரி. அம்மா அழகா இருக்கிறிய, இப்படி பேசுறிய. சும்மா ஏங்க அம்மா அழகா இருக்கிறிய, இவ்வளவு சூப்பரா பேசுறிய. நீ ஆனா பொண்ணா? சரி இருங்க. பந்து ஏ ஹலோ நாங்க புடிச்சிருச்சு எங்க மேடம். ஆத்தா சொல்லுங்க. நான் பிறந்து 24-13 வருஷம் ஆகுது. ஐயே கீழ எந்த ஒரு காலண்டர்ல 24-13 வருஷம் ஆகுது? நான் பிறந்த காலண்டர்ல. அட ஓம்மா புள்ளையார் தாயோ. ஓஹோ மாறாதா அப்பா. ஈட்டு போட்டு சாத்து. நான் என்ன தப்பா சொல்லிட்டு உடனே கை வச்சு வரீங்க? என்ன சொன்னேன்? புள்ளையாருக்கு மாறாதா என்ன வேணும்? அம்மால வேணும். அதான் புள்ள. அட அம்மா தாலி அங்க தேட புள்ளடா. இங்க நான் சூத்த அடிக்க கத்திக்கிறது இல்லடா. பாவட லைட்டா இருக்குது. அது கீழ இருந்தா தெரியாது. லைட்டா இல்ல ஒயிட்டா இருக்குது. லைட் ஒயிங்க நல்ல பாவாடை வாங்க மாட்டீங்க. இப்படியா வாங்கிங்க? அம்மா நாம தெரிஞ்சாவே ஓடி வரணும். கிளூர் பசங்க மா பேச்சு தெரிஞ்ச என்ன பண்ணணும்? பெருமுட்டு பாத்திரம் தூக்கி வச்சு அடி பண்ணணும். உங்களை விடுறதுக்குள்ளார எங்க அடிக்க போறாங்க?
சாரி ராங் நம்பர். மேடம் பிள்ளையருக்கு மாரியாத்தா என்ன வேணும்? தாய். அதான் பிள்ளையர் தாயே. மாரியாத்தாக்கு அம்மா என்ன வேணும்? அதான் பிள்ளையர் அப்பா. ஒன்னும் புரியல. 1848 சரக்கு இருக்குது பத்தியா? டபுள் அடி லோப்பர். 1848 சரக்கு. அத மாலை போறவங்க குடிக்கலாமா குடிக்கூடாதா? ஆனா இந்த கேள்வி நீ பதில் சொல்லிட்ட. அம்மா சூத்த நான் நக்கறேன்டா. இது இந்த மாரியாத்தா இது முருங்கன் கோயிலா? அதான் அம்மா. ஐயா சக்காத்துடா. வேலைக்கு கட்டிட்டு மகேந்திரா மைக்கு சோறு வரையா பாவாடி சோறு வரையா போயிடு. இந்த கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லிட்ட. இந்த ஊர்லயே நான் கைதுக்கு அப்புறம் நான் எங்கேயுமே இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன்டா. 1848 சரக்கு தெரியுமா உனக்கு? 1848 தெரியும். 240 ரூபாய். ஆமா பில்லு பிரகாரம். சரி. அது ஐப்பங்கொல்லி மாலை போறவங்க குடிக்கலாம். குடிக்க கூடாது. ஏன்னா என் புத்தி யோசனைக்கு எப்படி யோசிக்கிறேன்னு உன் மட்டும் புத்திக்கு யோசனைக்கு என்ன சாப்பிட சொல்லு. இங்க இருக்கிறவங்களாம் நினைக்கிறாங்க என்னன்னு 1848 மாலை போட்டு வேஷம் போட்டு வந்துட்டு இந்த சரக்கு சாமி மாலை போட்டவங்க குடிக்கலாமா? சரி. உன் பொண்டாட்டியோட உன் பொண்டாட்டி மாமியா கும்முன்னு இருந்தா என்ன பண்ணுவேன்? ஐயோ அவன் சப்பியா தானே இருக்கிறான். எங்க கும்முன்னு இருக்கிறான்? 61 வயசுல நைட்டு போட்டுக்கிட்டானே பாரு தேவையாம. அம்மாவா? எனக்கு தான் ஒரு வாய் எரியுது. ஏன் நம்ம அம்மா அப்படிலாம் அது போறாங்க? மழை காலத்துல உல ஊயிற மாரி 1848 மாலை போட்டுருக்கவங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஐயப்பன் கோயில் மாலை போறவங்க 1848 சாருக்கு சாப்பிடலாம். எப்படா சாப்பிடலாம்? வாயால தான். அதுதான் எப்படி மாலை போட்டு சாப்பிடலாமா? ஐயப்பன் கோயில் மாலை போடணும்னா முத மாலை போடணும் எத்தனை நாள் விரதம் எடுக்கணும்? முதல் நாள் போட்டா 48 நாள் விரதம். 48 நாள். ஆமா. அத கீழே வை. இது 48 கீழே வை. 48 நாள் விரதத்தை கீழே வச்சிரு. சரி. ஐயப்பன் கோயிலுக்கு எத்தனை நாள் எத்தனை படிக்கட்டு? 18 படிக்கட்டு. 18 படிக்கட்டு. வா பா பா. ஏய் சரி. கடைச்சல்லையா அந்த கோயில் கறி கோயில் தான் ஊத்துறாது. இதுக்கு அப்புறம் இந்த கிரவுண்டுக்கே வராதா? சரிங்க சொல்லுங்க. எத்தனை ஐயப்பன் கோயிலுக்கு எத்தனை படிக்கட்டு? 18 படிக்கட்டு. 18 மேல வை. 18 48. 18 பிளஸ் 48. ரைட் கை கட்டலாம். எல்லாமே கை கை கட்டுங்க. கை கட்டினா ஒண்ணும் புரியல. சிம்பிளா சொல்றேன் பாருங்க. 18 48 சரக்கு. ஐயப்பன் கோயிலுக்கு 18 படி. ஐயப்பன் கோயிலுக்கு முத மாலை போடணும் 48 நாள் விரதம் எடுக்கணும். 18 48. அப்ப மாலை போட்டு குடிக்கலாம். இன்னொரு கேள்வி கேக்குறேன். என்ன கேக்குற? கோழிக்கும் முட்டைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். என்ன வித்தியாசம்? நேத்து சொன்ன மாதிரி சொல்லணும் அம்மா புண்டை ஒன்று கீழ்ச்சி நேற்று இந்த மாதிரி பேசும்போது என் பாவாடை அவன் உருவிட்டு போயிட்டான். நேற்று பார்த்து நான் கோமம் சொல்ற. எங்க அம்மா பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. உனக்கு தெரியும் அவங்களுக்கு பல பற்ற பழகுது. உங்க அம்மா அம்மா இருக்காங்களா? இந்த ஊர்லயே இந்த மாதிரி ஒரு அழகான அடிச்சு நீங்க பார்க்கவே மாட்டேங்க. அது சூப்பரா. ஐயோ இந்த மாதிரி டீசெண்டான ட்ரெஸ் யாருமே போடவே முடியாது. சரி பரவாயில்ல சொல்லுங்க. ஆனா எதை பார்த்து ஆடிறாங்க தான் தெரியல. சரி என்னடா கேக்குறேன்? என்னடா நீ போய் கேள்வி கேட்டு போற கேள்ற? கோழி இருக்குது. கோழி சொல்ல மாட்டேன். சொல்லு. சரி சொல்லுமா. சரி கேளு கேளுடா. கோழி இருக்குது பத்தியா? ஆமா. இங்க சொல்றா. 3000 ரூபாய் சம்பளம் வேணுமா வேணாமா? கோழி 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 இருக்குது. கோழி இருக்கீங்க. கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா? முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா? முட்டையில இருந்து கோழி வந்துச்சு. முட்டையிலிருந்து கோழி வந்துச்சு. அப்ப முட்டை எதிலிருந்து வந்துச்சு? கோழில இருந்து வந்துச்சு. இல்ல இல்ல இல்ல. எங்க இருந்து வந்துச்சு? இப்பதான் இந்த அரை மண்டல சட்டியா யோசிக்கிறோம். என்ன புத்திசாலித்தனமா உங்க